Praise the Lord. Hallelujah. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார். நம்முடைய முகத்தின் வெளிச்சம் இந்த காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவருத்தர் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் நிச்சயமாய் பிரகாசிக்கும். சகல இருளும், சகல பலவீனங்களும், சகல யுத்தங்களையும் கர்த்தர் ஓய பண்ணுவார். உங்களுக்கு விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. உங்களை மாத்திரம் உங்களை சந்ததி அவர் விடுவிக்க போதுமானவராய் இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். உங்களுக்காக தீர்க்கமான வார்த்தை கர்த்தர் பேசி உங்களை ஆசீர்வதிக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர், உம்முடைய தயவினாலே எங்கள் கொம்பு உயரும். ஹல்லேலூயா. நம்முடைய கொம்பை உயர்த்துகிறவர். கொம்பு என்பது வாழ்க்கையினுடைய மேன்மை குறிக்கிறது. ஒரு ஸ்தானத்திலிருந்து இன்னொரு ஸ்தானத்துக்கு உயர்வதை குறிக்கிறது. அந்த தலை குனிந்த இடத்திலே தலையை உயர்த்துகிற தேவனாய் வெளிப்படுகிறார். 3ஆம் சங்கீதம் 1, 2, 3 சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருந்தாலும், விரோதிக்கிறவர்கள் அதிகமாயிருந்தாலும், ஆண்டவர் நம்முடைய தலையை உயர்த்துகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே கொம்பை கர்த்தர் உயர்த்துகிறவராயிருக்கிறார். அதே நேரத்தில் துன்மார்க்கருடைய கொம்பு இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. சமுதாயத்திலே, தேசத்திலே பார்க்கும்போது துன்மார்க்கர் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மேன்மையாயிருக்கிறார்கள். எங்கும் இன்றைக்கு துன்மார்க்கங்கள் பெருகி இருந்தாலும் துன்மார்க்கர்கள் ஆசீர்வாதத்திலே குறைவில்லாமல் இருக்கிறார்கள். ஆனாலும் தேவன் பாருங்கள், வேதம் சொல்லுகிறபடி துன்மார்க்கருடைய கொம்பு முறியும், கர்த்தர் அதை முறித்து போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய தயவு நமக்கு தேவை. இந்த பூமியிலே எல்லா பக்கத்திலும் நாம் ஆசீர்வதிக்க வேண்டுமானால், ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய கொம்பு, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகள் உயர்த்தப்பட வேண்டிய தயவு அவசியம். ஆபிரகாம் வாழ்க்கையில பாருங்கள், தேவன் தயவு பாராட்டினால் 25 வருஷத்தின் விசுவாச ஓட்டத்தில் சந்ததிக்கு தகப்பனாய் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேலை பாருங்கள், எங்கு திரும்பினாலும் தானியேலுக்கு விரோதமான சதி திட்டங்கள் மத்தியில தேவ தயவு தானியேல் மேல் இருந்ததுனால கொம்பை கர்த்தர் உயர்த்தினார். பாருங்கள் பிரியமானவர்களே, சொந்த குடும்பத்தினாலே, சகோதரனாலே பாதிக்கப்பட்ட மனிதன் யோசேப்பு, அவனுடைய வாழ்க்கையில 13 வருஷத்தினுடைய போராட்டங்கள், வேதனைகள் எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி அவன் மேல சிறைச்சாலையில் இருக்கையில தயவும் கிருபையும் வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கிருபையும் தயவும் அவன் தலையை உயர்த்தினது. பார்வோனுக்கு 2ஆம் அதிபதியாக உயர்த்தி தேசத்திலே ஸ்தானத்தை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்தார். கவலைப்படாதிருங்கள், உங்களுக்கு ஒரு ஸ்தானம் உங்க மேல கர்த்தருடைய திட்டம், தேவ தரிசனம் உங்க பிள்ளைகள் மேல் இருக்கிறதுனால உங்கள் தலை குனிவதில்லை, உங்களுடைய வாழ்க்கை தலை குனிவதில்லை, உங்களுடைய வேலை, சம்பாத்தியம், உங்களுடைய ஊழியம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தலை குனிவதில்லை. கர்த்தர் உங்கள் கொம்பை உயர்த்த போகிறார். உங்கள் சந்ததி கொம்பை உயர்த்த போகிறார். உங்கள் வாழ்க்கையினுடைய அத்தனை ஸ்தானத்திலும் உங்களுடைய கொம்பு உயரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய விடுதலை, கர்த்தருடைய நன்மை, கர்த்தருடைய மேன்மை எல்லாத்திலும் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். இனி தாழ்ந்து போவதில்லை, தலை குனிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. காரணம், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய தலையை சாய்த்து நமக்காக ஒப்பு கொடுத்தார். மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். அவர் எல்லா நிலையிலும் நம்மை உயர்த்துவார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் கொம்பை உயர்த்துகிற தேவனே, இன்னைக்கு ஆண்டவரே ஏசப்பா, எங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா துன்மார்க்கருடைய கொம்புகள் எல்லாம் முறிந்து விழட்டும் அப்பா. எங்களுக்கு விரோதமான எல்லா ஆயுதங்களும் முறிந்து விழுகட்டும். இந்த காலை வேளையிலே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை நீர் தாமே உயர்த்தும்படி உம்முடைய தயவு எல்லா குடும்பத்திலும், பிள்ளைகள் வாழ்க்கையிலும், வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையிலும், அன்று வியாபாரங்களிலும், கைகளின் பிரயாசங்களிலும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உடைய தயவு ஒவ்வொரு மேலும் அமரும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்து நீர் விடுதலையாக்கி அவர்கள் தலையை உயர்த்தும்படி ஜெபிக்கிறப்பா. உம்மை நம்பி இருக்கிறபடி நான் உம்முடைய கிருபை, உம்முடைய ஆண்டவரே
உம்முடைய கரத்தினாலே ஒவ்வொருவரை உயர்த்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சூழ்நிலைகளை மாற்றுவீராக, வியாதிகளை சுகமாக்குவீராக, பலவீனங்களை மாற்றுவீராக, எல்லா சத்துருனுடைய போராட்டங்களிலிருந்து விலக்கி விடுவித்து உடைய தலையை நிமிர பண்ணி ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த நிமிஷத்திலிருந்து சாட்சியா நிறுத்தும், கிருபை மறைக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் கொம்பை உயர்த்த போகிறார். மனம் கலங்காதிருங்கள், தைரியமாயிருங்கள்.